இன்று உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை. உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. மத்தேயு 15:28. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இன்று உங்களுக்கு கொடுத்த இந்த வசனத்தின்படியே தேவ பிள்ளைகளை, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் முழு இருதயத்தோடு அவரையே நம்பி விசுவாசத்தோடு காத்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, கானானிய ஸ்திரீ ஒருத்தி இயேசுவினிடத்தில் வந்து தன்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்பதை வேண்டி மண்டாடி கொண்டிருந்தாள். அவளை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதென்ற என்றார். ஆம், அந்த வார்த்தையை சற்றே மனதில் வைக்காதபடிக்கு மறுபடியும் இயேசுவை பார்த்து, ஆம் தேவனே, நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்று சொன்னாள். இதை கேட்டதான இயேசுவானவர் இவளுடைய விசுவாசத்தை பார்த்து, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நேரத்திலே தன்னுடைய மகளுக்கு இருந்த எல்லா போராட்டங்களும் மாறி சுகமடைந்ததை அவள் பார்த்தாள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் விரும்புகிற காரியம் இன்னும் உங்கள் வாழ்க்கையில நடக்காமல் இருக்கலாம். நிச்சயமாய் ஒவ்வொரு நாளும் அவரையே நம்பி விசுவாசித்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை, நீங்கள் என்னென்ன காரியங்களிலே ஏக்கத்தோடு வாஞ்சியோடு தாகத்தோடு காத்திருக்கிறீர்களோ, நிச்சயமாய் நீங்கள் விரும்புகிற முடிவை தேவன் சீக்கிரத்திலே தர நல்லவராகவே இருக்கிறார். ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த வீடியோவை கேட்டு ஜெபிக்கிற அப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் உங்களோடு உறவாடி விசுவாசத்தோடு காத்திருக்கிறாங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நீர் அறிந்திருக்கிறீங்க. விரும்புகிறபடி நீர் கொடுக்கிற தெய்வம் மன நிறைவாய் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசியுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.